ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் போடுற அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரணுன்னா இது கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் காமிக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, எப்படி நம்ம மொபைலில் உள்ள வைரஸை ரிமூவ் பண்ணுறது. அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வைரஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வைரஸ்னால் ஒரு சில கம்பெனிகள் சிலரால் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க காசுக்காக சில பக்ஸை ஆட் மூலமாக விடுறது தான் வைரஸ். அந்த வைரஸ்னால் என்ன ஆகும், நம்ம பொதுவாக ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு பேசிக்காகவே ஆன்டி வைரஸ் நமக்கு ஓஎஸ்லேயே வந்துடும். அதனால் இப்போ உள்ள மொபைல்லாம் ரொம்ப வைரஸ் தாக்குறது ரொம்ப 90% கம்மி. ஆனாலும் வைரஸ் அட்டாக் ஆகும். எப்படின்னா, ஒரு சில வெப்சைட் விசிட் பண்ணுறதுனால அதில் பாப்பப் ஆட்ஸ் வரும். பாப்பப் ஆட்ஸ்னால் என்னென்னா, தமிழ் ராக்கு சைட்டு, அஃபிஷியல் தமிழ் ராக்கு சைட் போனீங்கன்னா தெரியும். கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு சைட் 1-2 சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கிளிக் பண்ணால் தான் 1-2 விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லைனா உங்கள் மொபைலில் வைரஸ் இருக்குதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். இல்லைனா ஏதாவது டவுன்லோடு பண்ணுங்கன்னு வந்து காமிக்கும். ரிலேட்டடாக பாருங்கள், நான் ஏதாவது ஒரு சைட்டு போகிறேன், அப்படி காமிக்கும். அப்படி வந்து காமிக்கும்போது பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா ஒரு பிளாங்க் இதாச்சு. திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நம்ம இப்படி கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1-2 விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோஸ் தான் நான் ஓப்பன் ஆகுது பாருங்கள். எனக்கு பாருங்கள், talk2known.com ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. டிஜிட்டல் எஸ்பி இதுதான் பாப்பப் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு பாருங்க, ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இந்த அப்படி ஓப்பன் ஆகிற இதுதான், இது மூலம் இதுதான் இந்த இது பாருங்கள், மொபைலே இதனால தான் வைரஸ் அட்டாக் ஆகும் இதே மாதிரி. ஆனால் இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் பொதுவாகவே கூகுள் குரோம் 1-2 சைட்டில் தான் இந்த பாப்பப் ஆடு ஓப்பன் ஆகும். ஸ்மால் இந்த நீங்கள் இது பாப்பப் ஆடே வரக்கூடாது சில சைட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒபேரா மினியில் ஸ்மால் ஒபேரா மினி 1 MB வரும். அப்புறம் யூசி மினின்னு ஒன்று வரும், அதான் 1 MB தான் வரும். இதிலலாம் வந்து பாப்பப் ஆட் ரொம்ப கம்மி, ரொம்ப ரேராக தான் வரும். ஏதாவது 1-2 சைட்டில் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த சைட் விசிட் பண்ணி ஆகணும். அப்படின்னு பண்ணும்போது ஒபேரா மினி, யூசி மினி, இதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அப்ளிகேஷன், அதாவது பாப்பப் ஆட்ஸ் ஆட் பிளாக்கர் அதில் ஆல்ரெடி இருக்கும். அப்படிப்பட்ட வெப்சைட் யூஸ் பண்ணி, அப்படிப்பட்ட ப்ரௌசர்லாம் நீங்கள் அந்த பாப்பப் ஆட் உள்ள சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாப்பப் ஆட்ஸ் வராது. இனி என்னன்னா, அந்த பாப்பப் ஆட்ஸ்னால எப்படி அது நம்ம மொபைல் வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா, இப்போ மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நெட்டை ஆன் பண்ணுறீங்க. நெட்டை ஆன் பண்ணதுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆட் வரும். ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகி நிற்கும். எஸ்ஆர்னோ ஏதாவது டவுன்லோடு பண்ண கேட்கும். அதனால் நீங்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட் வரும். ஆடுனா என்னதுன்னா, கூகுள் ஆடு தான் வரும் மோஸ்ட்லி. இது எம்எக்ஸ் பிளேயர்லேயே சின்ன சின்ன ஆட்லாம் கிடக்கும். இதில் வரல இப்போ இந்த ஒரு இருக்குல்ல, இது ஆடு, இது சின்ன ஆடு. பெரிய ஆடுனா ஃபுல்லாக வந்து நிற்கும். ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுங்கன்னா இதெல்லாம் ஆடு தான். எம்எக்ஸ் பிளேயரில் இது ஆடு அப்படின்னு வந்து நிற்கும். இதே மாதிரி ஆட்ஸ்லாம் வரும்போது இப்போ வரல, ஃபுல் பேஜ் ஆடு வரும். ஆனால் இது வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஆடு வந்துச்சுன்னா அது வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஆடு, அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஆட் வந்துன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போதோ இல்லைனா வேறு எதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, ஈவன் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உள்ளெல்லாம் அந்த ஆடே வராது. இந்த பேஜை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நிற்கும். இல்லைனா மொபைல் வைப்ரேட் ஆகும். இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா மொபைலில் வைரஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். சில நேரம் லாக் பண்ணிடுவீங்க, லாக் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாக் எடுக்கும்போதே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிளாங்காக ஆட் நிற்கும். இதெல்லாம் வைரஸ் அட்டாக்கான அறிகுறி. பொதுவாக இதுதான், இந்த சிம்பிளான இதுதான் வரும். ஆனால் இந்த சிம்பிள் வைரஸ் கூட சில நேரம் ரிமூவ் பண்ண முடியாமல் ஆயிரும். அதை எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் எப்படி அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எது செக் பண்ணனா, நீங்கள் ரீசெண்டாக போட்ட புது அப்ளிகேஷன்
அப்ளிகேஷனில் செட்டிங்கில் போய் அப்ளிகேஷன்லாம் பாருங்கள். நீங்கள் எதுலாம் இப்போ புதுசாக போட்டிங்க, எவ்வளோ நாளைக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1 வீக்குக்காக தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த லாஸ்ட் 1 வீக்காக எந்தெந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு செக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு அதில் புதுசாக ஏதாவது லோக்கல் அப்ளிகேஷன்னால் எப்படி சொல்லலாம், சாதா பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் ரெடி பண்ணாமல் சின்ன சின்ன லோக்கல் கேம்ஸ் அதே மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக இது வந்து நெட் ஆனில் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெட்டை ஆஃபில் வச்சும் செக் பண்ணுங்கள், ஆனில் வச்சும் செக் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். இந்த அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணதுமே சின்ன சின்ன வைரஸ்லாம் போயிடும். ரெண்டாவது இது நீங்கள் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆன்டிவைரஸ்னால் 360 அப்படி 1-2 அப்ளிகேஷன்லாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உண்டு. போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தோம் உங்களால் அந்த ஆன்டிவைரஸை அந்த வைரஸை ரிமூவ் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள் 360 நாடகத்தில் 360 செக்யூரிட்டி ஆன்டிவைரஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வைரஸ் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதில் செகண்ட் டைப் வைரஸ்லாம் ரிமூவ் ஆகிரும். தேர்டு டைப் அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. அது யாரெல்லாம் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகும்போது உங்கள் மொபைலில் அந்த வைரஸ் எப்படி வரும்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது எந்த ஐக்கானுமே வெளியே காமிக்காது. அப்ளிகேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா கூட அதை காமிக்காது. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி ஆகிருந்துன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்கள் மொபைலில் எதுவுமே உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரே வழி உங்கள் மொபைலை ரீசெட்டு தான் அடிக்கணும். அப்படி ரீசெட் அடிக்கும்போது பொதுவாக எல்லா அப்ளிகேஷனுமே போயிடும். திரும்ப முதர்ந்தே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணுவோம். அந்த ரீசெட்டை அடித்து அதில் கண்டிப்பாக அந்த வைரஸ் அந்த அப்ளிகேஷனும் சேர்ந்து போயிடும். அதுலேயும் ரிமூவ் ஆகாமல் இன்னொரு டைப் உண்டு, இன்னொரு வைரஸ் இருக்கும். அது எங்கே இன்ஸ்டால் ஆகும்னா நம்ம மெமரி கார்டில் இன்ஸ்டால் ஆகிரும். நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெட் அடித்தா மொபைலில் உள்ளது மட்டும் தான் போகும். ஸோ மெமரி கார்டில் உள்ளது போகாது. அது மெமரி கார்டில் இருக்கும். நம்ம இங்கே மொபைல் ஃபுல்லாக ரீசெட். நான் இந்த ப்ராப்ளம் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 4th டைப் வைரஸ் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு டைம் ஆச்சு. நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன், எப்போ பண்ணாலும் எனக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆட் வந்து நிற்கும். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆட் ஆகும். க்ளோஸ் பண்ணி தான் நெட் யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு ஒரு நாள். நான் அதெல்லாம் அதை சால்வ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். நிறைய மெத்தடு எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னால் சால்வ் பண்ண முடியல. அடுத்து நான் என்ன பண்ணேன், எனக்கு அதுக்கு பிறகு தான் தோணுச்சு, ஒருவேளை இது நம்ம SD கார்டில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். அதனால தான் நம்ம ரீசெட் அடிக்கும்போது இதாகலை. ஸோ SD கார்டை ரீசெட் அடிக்கலாமான்னு யோசித்தேன். எதுக்கு ரீசெட் அடிக்கலாம், என்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு CM செக்யூரிட்டின்னு நான் கூகுளிலேருந்து எடுத்தேன் ஒன்று. அதான் ஆன்டிவைரஸில் ஒன்று தான். இதில் 360லாம் அதை ஃபைன் பண்ணாது. 4th இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி OS மாற்றிருப்பீங்க. OS மாற்றின பிறகு கூட அது கண்டினியூ ஆகிருக்கும். அது கண்டினியூ ஆகிருக்கலாம். பாருங்கள், CM செக்யூரிட்டின்னு எடுத்தேன். CM செக்யூரிட்டியில் எடுத்து செக்யூரிட்டி செக்கப்பில் SD கார்டு கொடுத்து செக்அப் பண்ணேன். SD கார்டு கொடுத்து செக்அப் பண்ணும்போது கரெக்டாக காமிச்சு 2 அன்னோன் சோர்ஸ் அப்ளிகேஷன் காமிச்சு. 2 அன்னோன் சோர்ஸ் அப்ளிகேஷன் டிலீட் பண்ணிக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். பக்காவாக ஓகே ஆச்சு. அதாவது ஜஸ்ட்டு 2 மினிட் ஒர்க்கு தான் அது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம். நம்ம ரீசெண்ட் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு ஏதாவது பேக்ரவுண்டு ரன்னிங் ஆப்ஸ் ஏதாவது ரன் ஆகுதான்னு பார்க்கணும். செட்டிங்கில் போய் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அந்த அப்ளிகேஷன் எப்படி SD கார்டில் இன்ஸ்டால் ஆச்சுன்னா, நான் ஏதோ ஒரு தமிழ் மூவிஸ் தான் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வெப்சைட் போயிருந்த டைம் எனக்கு பாப்பப்ஸ்லாம் வியூ ஆகும்போது நம்ம ஒரு மூவி கிளிக் பண்ணதும் என்ன ஆகும், டவுன்லோட் மூவின்னு வரும். டவுன்லோட் மூவின்னு தான் காமிச்சு. அதே மாதிரி நான் கிளிக் பண்ணும்போது மூவி டவுன்லோட் ஆகலை. அது வர இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிருக்கு. டவுன்லோட் மட்டும் தான் நான் பண்ணேன். அது எப்படி இன்ஸ்டால் ஆச்சு இல்லைனா அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரியலை. அப்படி தான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு பிறகு தான்
நான் அது ஃபைன் பண்ணேன். அது எதனால் அப்படிலாம் அந்த ப்ராப்ளம்லாம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த பாப்பப் ஆட், இந்த பாப்பப் ஆட் மூலமாக மெயினாக 90% ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வைரஸ் வர்றது இந்த பாப்பப் ஆட்ஸ்னால தான். பாப்பப் ஆட்ஸ்னால் சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு ஆட் வரும். அதை கிளிக் பண்ணால் தமிழ்நாக்கு நிறைய சைட்டு எந்த சைட்டில் கிளிக் பண்ணாலும் ஆன் கிளிக் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணால் தான் படபடான்னு 2-3 விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதே ப்ராப்ளம் தான் சிஸ்டத்துக்கும் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் இதே ப்ராப்ளம் வரும். இதே ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓஎஸ் மாற்றினா அதில் ஓகே ஆயிரும். ஆனால் மொபைலில் கண்டிப்பாக அதை ஃபைன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இல்லைனா டோட்டலாக ரீசெட் அடித்தா தான் அது சால்வ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிப்பட்ட அடுத்த வீடியோஸ் மொபைல் ரிலேட்டடாக செக்யூரிட்டி டிப்ஸோட அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.